ஆனா ஒரு கண்டிஷன். விக்ரம் செத்து போய் அது அவன் பாடி தான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொத்து முழுசா ஏன் கைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உனக்கு பைசல் பண்ண முடியும். ஓகேவா? அது ஓகே. ஆனா எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு பணம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல நான் இறங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஸ்டாப் பண்ண சொன்னாலும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் ஒருத்தரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. நாங்க இந்த விஷயத்துல எப்பவுமே ஸ்டாப்னு சொல்லவே மாட்டோம் மேடம். ஆமா, இப்ப ஆளுங்க எங்க இருக்காங்க? திருச்சியை நோக்கி போயிருக்காங்கன்னு தகவல் இருக்கு. ஆனா அதை தவிர வேற எந்த தகவலும் இல்ல ருத்ரா. அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த புலியையும் உன் கூட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா உடனே இவன் உனக்கு தகவல் சொல்லுவான். உனக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஐயோ, நம்மளை கலட்டி விட்டுருவா போல இருக்கே. நம்ம பொழப்புக்கு என்ன பண்றது? எஜூஜிமே மேடம், நான் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பேன். ப்ளீஸ் அண்டர்டேக் திஸ் மேன். என்ன யோசிக்கிறா? உங்களுக்கு தகவல் சொல்ல ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு என் கூட வரட்டும். அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ மேடம். அக்கா பாய். காவேரி, நீ கார்ல ஏறு, நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். காவேரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? நீ வீட்டில் இருக்கும்போது தான் நம்ம வீடே எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தான் அந்த வீட்டில் இருக்கிற மகாலட்சுமின்னு அண்ணனும் அண்ணியும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கும். அண்ணா அண்ணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீ தான் குழந்தை. நீ சோகமா இருந்தா அவங்களும் சோகமா இருப்பாங்க. நீ சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இரு, சரியா? முருகா, ஐயா, நீ கார்ல ஏறு. நான் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரிங்க ஐயா. அது வரைக்கும் காவேரிய கார்ல இருந்து இறங்காம பாத்துக்கோ. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். வரேன். ஏங்க ஏங்க உம்முனே இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா சிரிச்ச முகமா இருங்க. நீங்க ஹாப்பியா இருக்கணும் தானே உங்க அண்ணன் இவ்வளவு நேரமா பேசிட்டு போனாரு. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி சோகமா இருந்தா என்னங்க அர்த்தம்? காவேரி மேடம், சோகங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. நீங்க சோகமா இருந்தா பக்கத்துல இருக்க எனக்கும் அது தொத்திக்கும். கொஞ்சம் சிரிங்க. யாரு என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கீங்க போல. ஆக்சுவலா மேடம், சோகமா இருக்கவங்களை கூட சிரிக்க வச்சிடலாம். ஆனா என்ன நடந்தாலும் சிரிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தவங்கள யாரு வந்தாலும் சிரிக்க வைக்க முடியாது. என்ன அவங்க டக்குன்னு சிரிச்சிட்டாங்க? நான் ஒன்றும் பெருசா ஜோக் சொல்லலையே. ஓ, இவங்க சிரிப்புக்கு இதுதான் காரணமா? மேடம், ஏங்க இத பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. அதோ அந்த குட்டி பசங்க டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பசங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தேன்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருப்பேன். ஓ,
அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பசங்க டான்ஸ் ஆடும்போது அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு எனக்கும் ஆசையாவே இருக்கு. ஆசையா இருக்கா? ம். ஏங்க அப்புறம் எதுக்குங்க இன்னும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஆடுங்க. அதெல்லாம் வேண்டாம். அண்ணா வேற காரை விட்டு இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போச்சு. இந்த நேரத்துல நான் அவங்க கூட போய் டான்ஸ் பண்ணேன்னா திட்டுவாருல்ல. ஹலோ, என்னங்க மேடம், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் சிவா அண்ணா உங்களை மார்க்கெட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏங்க நீங்க இந்த பசங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்தா அவர் உங்களை திட்டவே மாட்டாரு, சந்தோஷம் தான் படுவாரு. இறங்கி வாங்க. பரவாயில்ல, வேண்டாம். நான் கார்லயே இருக்கேன், கம்ஃபர்டபுள் தான். ஏங்க என்னங்க நீங்க அங்க பாருங்க, அந்த பசங்க கூட டான்ஸ் பண்றதானே உங்க ஆசை. அந்த ஆசையை இன்னைக்கே நிறைவேற்றலாம். வாங்க 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 வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. வாங்க மேடம், வாங்க வாங்க. மேடம் நீங்க ஆடுறீங்களா? ஆஹா, வேண்டாம். அட சும்மா ஆடுங்க, போங்க. அட வாங்க வாங்க, போய் ஆடுங்க ஆடுங்க. என்னங்க? மேடம் மேடம் மேடம், என்ன மேடம் காரை இங்க நிறுத்திட்டீங்க? விக்ரம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். என்ன மேடம் நீங்க இங்க வந்து எப்படி விக்ரம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும்? என்ன இது, கூடவே கூட்டிட்டு போவான்னு பார்த்தா கேள்வி கேட்டவுடனே கட் பண்ணிட்டாளே. போ கரெக்ட் பண்ணிடுவோம். ஹாய் சந்தோஷ், ஐம் ருத்ரா. அம்மா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டு வந்திருக்கேன். போயிருக்கு மேடம், 7:10க்கு போயிருக்கு மேடம். மேடம், உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க மேடம். 785. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் அனுப்பிடுறேன் மேடம். சரி, எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வெரி குட் சந்தோஷ், தேங்க்யூ. நீங்க எப்போ வேணா வாங்க மேடம், எந்த வேலைனாலும் பண்ணிக்கலாம். மேடம் 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 மேடம், ஆமா விக்ரம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? விக்ரம் கார் இந்த டோல்கேட்டை தாண்டி போயிருக்கான். ஆனா அவன் திருச்சியை விட்டு எந்த டோல்கேட்லயும் ரிட்டர்ன் ஆகல. ஓ, அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் திருச்சியில தான் இருக்கேன்னு சொல்றீங்க. திருச்சியில தான் இருக்கான். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
என்ன மேடம்? விக்ரம் அவனுடைய ஏடிஎம் கார்டை எங்கேயுமே ஸ்வைப் பண்ணல. எந்த ஏடிஎம்லயும் பணமும் எடுக்கல. சோஷியல் மீடியால எந்த அப்டேட்டும் இல்ல. சோஷியல் மீடியால லாகின் ஆகவே இல்ல. எந்த இமெயிலும் அனுப்பல, ரிசீவும் ஆகல. இவ்வளவு கம்ப்ளீட்டாவா ஒருத்தர் மறைஞ்சிருக்க முடியும்? அதுவும் இந்த டெக்னாலஜி உலகத்துல. அப்படியா மேடம்? அப்படின்னா எதுலயுமே எந்த டீட்டெயிலுமே இல்லைன்னு சொல்ல வரீங்க? இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கா. சரி, கிளம்பு போலாம். மேடம் மேடம் மேடம், அடுத்தது எங்க மேடம் போறோம்? புலி, என்னோட டிராவல் பண்ற வரைக்கும் எதையும் நீ கேட்க கூடாது. வர சொன்னா வரணும். புரியுது மேடம். இங்க வர சொன்னா வரணும், போ சொன்னா போயிடணும், நிக்க சொன்னா நிக்கணும், உட்கார சொன்னா உட்காரணும். மொத்தத்துல உங்களுக்கு அல்ல கையா இருக்கணும். அப்படித்தானே மேடம்? அது நமக்கு பழக்கப்பட்ட வேலை தானே. தேங்க்ஸ் மேடம். கடவுளே, இந்த புலி முருகனை கடைசி வரைக்கும் அல்ல கையா தான் வச்சிருப்பியா? அன்னைக்கு அக்கா கிட்ட அந்த வேலையை பார்த்தேன், இன்னைக்கு இந்த மேடத்துக்கிட்ட இந்த வேலையை பார்க்கிறேன். வந்துட்ட மேடம், வந்துட்ட மேடம். ஏய், யாரா அவ? இந்த ஆட்டம் ஆடுறா? ஆட்டம் போடுறத பார்த்தாலே தெரியல, லோக்கல் பீஸா தான் இருக்கும். ஏய், லோக்கல் பீஸா? அது ஈஸ்வரனோட தங்கச்சிரா. யாருன்னு சொன்ன? ஈஸ்வரனோட தங்கச்சின்னு சொன்னேன். இந்த நாளுக்காக தாண்டா இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். மொத்த மார்க்கெட்டும் பார்க்க நம்மளை அடிச்சு சட்டையை கிழிச்சு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு நம்மளை அவமானப்படுத்தினால அந்த ஈஸ்வரன் இன்னைக்கு அவன் அசிங்கப்பட்டு அவமானப்படணும்டா. இந்த அவமானத்தை நினைச்சு நினைச்சு இந்த மார்க்கெட்டை விட்டே ஓடி போயிடணும்டா அவன். வாங்கடா. வாமச்சா போட. மாமதுரை அன்னக்கோடி மாமதினி அன்னரடி மருத மெச்சும். ஏய் வரடா. ஏய் கிளம்பு. ஏமா நின்ட்ட ஆடு? இல்ல போதும், எனக்கு டயர்டா இருக்கு, நான் போறேன். டயர்டா இருக்குதா? பசங்களை அனுப்பிச்சு சோடா வாங்கிட்டு வர சொல்றேன். ஆடு. நீ ஆடுனாதான் எங்களுக்கும் ஆடணும்னு தோணும். ஆடு. ஏய், யார் நீ? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப நீங்க ஆடலன்னா இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏய், தள்ளு. ஏய், என்ன அடம் பிடிக்கிற? இவ்வளவு நேரம் பசங்க கூட ஆடிட்டு தானே இருந்த, அதே மாதிரி எங்க கூடயும் சேர்ந்து ஆடு. நீ கேக்குற காசு எவ்வளவு நாள் நாங்க தரோம். ஏய், நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையா வழிய விடுங்க, இல்லனா தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை வந்தா நாங்க பாத்துறோம். நீ ஆடு. ஆடுன்றல. ஏய், என்ன எங்க கூட ஆட மாட்டியா? ஒழுங்கா ஆடு. இப்ப நீ அந்த பசங்க கூட ஆடுனில, எங்க கூட ஆடுற. இல்லனா உன்னை விட முடியாது. ஏய், ஆடுறா. ஏய், பாத்தியா எப்படி துள்றானே? அப்படிதான். அப்படியே ஸ்டெப் போடு. ஏய்
எதுக்கு இவரை போட்டு அடிச்சுட்டு இருக்க? ஐயா உங்க தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணாயா அவ? அதனாலதான் அவனை அடிச்சேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கிட்டயே பிரச்சனை பண்ணிருப்பேன். அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்கன்னு உன்னை மன்னிச்சு விட்டது தப்பா போச்சு. அதனாலதான் இன்னைக்கு என் தங்கச்சி கிட்ட வந்து வம்பு பண்ணிருக்கேன். இங்க பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் தங்கச்சி மேல இல்ல, என் தங்கச்சி நிழல் மேல கூட நீ கை வைக்கணும்னு நினைச்சாலும் உன் கைய வெட்டிடுவேன். போடா போ. டேய், உங்ககிட்ட என்னடா சொன்ன? என் தங்கச்சியை பார்த்துக்கணும் சொல்லிட்டு போனேன். அப்ப கார்ல இருந்து இறங்குற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? சொல்ற, என்ன பண்ணிட்டு இருந்த? டேய், என் கையே பிடிக்கிறியா? இப்ப என்ன பண்ற பாரு. சிவா நிறுத்து. ஏய் முருகா, விடா முருகா, அமைதியாடுறா. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. இவ ஒழுங்கா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. நான் போகும்போது கூட இவங்கிட்ட தங்கச்சியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தானே போனேன். இவன் தான் தங்கச்சியை கூட்டு போய் பசங்களோட டான்ஸ் ஆட வச்சிருக்கான். டான்ஸா? ஆமாண்ணே. கார்ல உட்காந்துட்டு இருந்தவளை கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட வச்சதுனாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனையும். இவன் மட்டும் இப்படி பண்ணாம இருந்தா இங்க ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு. எல்லா தப்பையும் இவன் தானே பண்ணிருக்கான். அண்ணா, அவர் எந்த தப்பும் பண்ணலண்ணா. நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன். பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கும் அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் பசங்க கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அது என்னோட தப்பு தான்ண்ணா. அந்த தப்புக்கு நீங்க என்னதான் அடிக்கணுமே தவிர அவரே இல்ல. காவேரி, தேவையில்லாம கண்டவனுக்கு சப்போர்ட் பண்ணாத காவேரி. திரும்ப திரும்ப சொல்றேன், யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இல்லனா ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், இவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. நீ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? முருகா, நீ போ. முருகா, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு? போலாம். போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. போங்க, வா. வாடா.
ஏன் மேடம் சுத்து வட்டாரத்துல ஆள் இருக்கிற அடையாளமே தெரியலையே, இங்க போய் கூட்டு வந்திருக்கிறீங்க? இங்கதான் விக்ரமுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு புலி. இங்கயா? இங்க மாப்பிளைக்கு என்ன வேலை? ரெண்டாவது இந்த மாதிரி ரோட்லலாம் அவன் கார் ஓட்ட மாட்டானே. இல்ல, மொபைல் ஜிபிஎஸ் மூலமா பார்த்தா அவங்க பெரிய பெரிய ஹைவேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூட்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க சோ கால்டு சன் விக்ரம் என்ன வந்து பார்த்தாரு. அவங்களோட ஃபோன் இங்க தான் கடைசியில சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்படி போன் ஆஃப் பண்ணிட்டு விக்ரம் எங்க போயிருப்பான்? மேடம், ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குமோ? வாய்ப்பு இருக்கு. பிரிட்ஜில் எங்கேயாவது ஆக்சிடென்ட்டுக்கான அடையாளம் இருக்கான்னு போய் பாரு. மாப்பிள